பேட் பால் 11 ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. உங்களுடைய லாஸை ரெக்கவர் பண்றதுக்காகட்டும், ப்ராஃபிட்டை எக்ஸ்பெனன்ஷியலா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து பெஸ்ட்டா இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மறக்காம அந்த கிவ் அவே கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் தான். ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் குஜராத் ஜெயின்ஸ் விமன் vs டெல்லி கேபிட்டல்ஸ் விமன் WPL 2025 மேட்ச் நம்பர் 17ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 7th மார்ச் ஃப்ரைடே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 29 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல இங்க நடந்த முதல் மேட்ச்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ண குஜராத் ஜெயின்ஸ் விமன் 186 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. பேட்டர்ஸுக்கு ரொம்பவே சாதகமா இருந்துச்சு. அதை சேஸ் பண்ணையில பார்த்தோம்னா யூபி வாரியர்ஸ் வெறும் 105 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. விக்கெட் பார்த்தோம்னா பேட்டிங்க்கு சாதகமாக தான் இருந்துச்சு செகண்டா பேட் பண்ணும்போதும். பட் ரிக்வயர்ட் ரன்ரேட் ப்ரெஷர்னால புவரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க யூபி வாரியர்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் மேட்சோடைய ப்ரோக்ரஷன், அதாவது யூபி வாரியர்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் விமன், இந்த மேட்சுக்கான ப்ரோக்ரஷனை நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இந்த மேட்சுக்கு ஃப்ரெஷ் விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பேட்டர்ஸுக்கு மறுபடியும் சாதகமாக அமையலாம். ஒருவேளை ஆல்ரெடி ப்ளே பண்ண பிச்சில் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும்போது விக்கெட் ஸ்லோவாக பிஹேவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மேட்சுக்கான பிச் ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா சவுத் எண்ட் அண்ட் நார்த் எண்டுன்னு இருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா சின்ன டைமென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் டைமென்ஷன் 66 மீட்டர் இருக்குது. இதுவே ஸ்கொயர் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஒரு சைட் 50 மீட்டரும் இன்னொரு சைட் 59 மீட்டராக இருக்குது. ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைட் ரொம்பவே சிறுசாக இருக்குது. ஹரிசாண்டல் பேட் ஷாட்ஸ் ப்ளே பண்ணுறவங்க இங்கே நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் டயகனலில் பார்த்தோம்னா கவர்ஸ் ரீஜன் அண்ட் மிட் விக்கெட் ரீஜன் 59-66ம், தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைனல் லெக் ரீஜன் 45 and 50 இருக்கு. அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் 5 முறை மோதிருக்காங்க. அதில் 4-1 டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் தான் லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்க அப்படின்னா 3 தடவை ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 3 மேட்ச்லையுமே டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டில் குஜராத் ஜெயின்ஸ் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. யூபி வாரியர்ஸ் டீமுக்கு ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு நாம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பிச் கண்டிஷன் இங்கே நடந்த முதல் மேட்ச் போலவே இருந்துச்சு. ஃப்ரெஷ் ட்ராக் யூஸ் பண்ணுறாங்க. விக்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்டாக எந்த டீம் பேட் பண்ணாலும் 160க்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரெண்டு டீம் கிட்டையும் நல்ல பேட்டிங் யூனிட் வந்திருக்கு. டாப் ஆர்டர் ஆகட்டும், அதே போல் ஃபினிஷிங் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கும் நல்ல பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. அதனால் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 160க்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நாம் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டாஸுக்கு அப்புறமா இதோடைய ஃபைனல் அப்டேட்டை அங்கே நான் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு மேட்சுக்கும் ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறது போக சைமல்டேனியஸாக ட்ரேடிங்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ப்ராஃபிட்டை எக்ஸ்பெனன்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறதுல லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதன் மூலமாக நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாஸ் இந்த ரெண்டு ஆப்லையும் ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இந்த ரெண்டு ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கிரவுண்டை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக லாஸ்ட் ப்ரிவியூவில் பார்த்துருப்போம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமும் இந்த சீசனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பேட்டர்ஸ் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓப்பனர்ஸில் பார்த்தோம்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் விமன் அவங்களுடைய ஓப்பனர்ஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெக் லேனிங் ஆகட்டும், ஷஃபாலி வர்மா ரெண்டு பேருமே இந்த சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெக் லேனிங் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணல. ஷஃபாலி வர்மா அவங்க கிட்ட இருந்தால் அதிக கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் கூட ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குஜராத் ஜெயின்ஸில் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பெத் முனி அவங்க தான் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட இறங்கின இன்னொரு ஓப்பனரான லௌரா வல்வர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் தயாலன் ஹேமலதா இவங்க கிட்ட இருந்து பெருசாக கான்ட்ரிபியூஷன் வரல. குஜராத் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல பார்த்தோம்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் ஆஷ்லே கார்னர் அண்ட் டியாண்ட்ரா டோட்டின் இவங்க கிட்ட இருந்தா அதிகமாக கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பெத் மோனி அவங்க தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவரை 2 மேட்ச் மட்டும் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த சீசனுடைய முதல் மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் கன்சிஸ்டண்டாக பார்த்தோம்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான ரன்கள் வந்திருக்கு. இந்த சீசன்ல 52% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு.
இதுவே டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 68% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அந்த அளவுக்கு பெருசா இந்த சீசன்ல கான்ட்ரிபியூட் பண்ணல. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா மெக் லானிங் ஒரு சில மேட்சஸ்லயும், ஷஃபாலி வர்மா, அதுக்கப்புறம் இன்னொரு பேட்டர் அதாவது ஜஸ் ஜொனாசன் லாஸ்ட் மேட்ச்ல ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்பர் 3 ஸ்பாட்ல இறங்கி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி டாப் ஆர்டர் பேட்டர்ஸே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கும்போது. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இந்த மாதிரி இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து ஸ்டாட்ஸ் ஆட் பண்ணுறேன். அது ட்ரேடிங் ஆகட்டும், அதே போல் கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா டிசி விமன் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். டிசி விமன் பார்த்தோம்னா இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 7 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் இவங்களுக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. ஆல்ரெடி இவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. இந்த மேட்சும் வின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரெயிட்டா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிற வாய்ப்பும் இருக்கு. அடுத்ததா டிசி விமன் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல மெக் லானிங், ஷஃபாலி வர்மா, ஜெமிமா ரோட்ரிகஸ். மிடில் ஆர்டர்ல அன்னபெல் சதர்லேண்ட், மெரிசான் கேப், ஜஸ் ஜொனாசன், சாரா பிரைஸ். லோவர் ஆர்டர்ல நிக்கி பிரசாத், ஷிகா பாண்டே, மினு மணி அண்ட் ஸ்ரீ சாரணி. அடுத்ததா டிசி விமன் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெக் லானிங். இவங்க பார்த்தோம்னா குஜராத் டீம் இருக்கிற 5 இன்னிங்ஸில் 115 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 55 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 30 ரன்ஸாக கிராஸ் பண்ணியிருக்காங்க. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டேப்புக்கிறோம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா ஷஃபாலி வர்மா. குஜராத் டீம் இருக்கிற 5 இன்னிங்ஸில் 212 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஹையஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 76 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 130 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் தொடர்ச்சியாக 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டேப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜெமிமா ரோட்ரிகஸ். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. 4 இன்னிங்ஸில் 51 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 46 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓவரால் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா அன்னபெல் சதர்லேண்ட். இவங்க பார்த்தோம்னா குஜராத் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 21 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. பவுலிங்கில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ், ஆஃப் பிரேக் அண்டு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் மட்டும் இவங்களுக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு மெரிசான் கேப். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பேட்டிங் ஸ்டாட்ஸ் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. 2 இன்னிங்ஸில் 45 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தோம்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குஜராத் டீம் இருக்கிற 4 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 5 விக்கெட்ஸும் இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பேட்டிங்கில் எதுலையுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. பவுலிங்கில் பார்த்தோம்னா டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டேப்புக்கிறோம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஜஸ் ஜொனாசன். இவங்க பார்த்தோம்னா 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பேட்டிங்கில் 2 மேட்ச்லையும், பவுலிங்கில் பார்த்தோம்னா டோட்டலாக இவங்க 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்தையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இவங்கள டாப் ஆர்டரில் ப்ரமோட்டும் பண்ணுறாங்க. பேட்டிங்கில் இந்த மேட்சுக்கு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ராம் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா சாரா பிரைஸ். இந்த சீசனில் பார்த்தோம்னா 3 மேட்ச்சில் பேட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிக்கி பிரசாத். மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு பார்த்தோம்னா ஒரு மேட்ச்சில் 35 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. மற்ற போட்டிகளில் அந்த அளவுக்கு உங்களுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. அடுத்ததா ஷிகா பாண்டே. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பேட்டிங்கில் பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. பவுலிங்கில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக இவங்க 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மின்னு மணி. இவங்க பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. குஜராத் டீமுக்கு
ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ராம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. கடைசியாக ஸ்ரீசாரணி இந்த சீசனில் இவங்க ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அடுத்ததா குஜராத் ஜெயின்ஸ் விமன் டீம் ரிவ்யூ பார்க்கலாம். குஜராத் ஜெயின்ஸ் விமன் பார்த்தோம்னா இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 6 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவில் தான் இருக்குது. இன்னும் 2 மேட்ச் பாக்கி இருக்குது. அந்த 2 மேட்ச்மே வின் பண்ணாங்க அப்படிங்கும்போது கம்ஃபர்டபுளாக நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிடலாம். இன்கேஸ் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற டீம்ஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இவங்க அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது டிசைட் ஆகும். அடுத்ததா குஜராத் ஜெயின்ஸ் விமன் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் பெத் மோனி, தயாலன் ஹேமலதா, ஹர்லின் தியோல். மிடில் ஆர்டரில் ஆஷ்லே கார்னர், ஃபோபி லிச்ஃபீல்ட், டியாண்ட்ரா டோட்டின், காஷ்வி கௌதம். லோவர் ஆர்டரில் பாரதி ஃபுல்மாலி, மேக்னா சிங், தனுஜா கன்வர் அண்ட் பிரியா மிஸ்ரா. அடுத்ததா குஜராத் ஜெயின்ஸ் விமன் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெத் மோனி. இவங்க பார்த்தோம்னா டிசி டீமுக்கு 3 மேட்ச் ப்ளே பண்ணி 22 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் இதுவரை புவராக தான் இருந்திருக்கு. பட் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 96 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. மேட்சப்ஸ் இவங்களுக்கு நல்லா இருக்குது. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தயாலன் ஹேமலதா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே புவராக இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் எதுலேயுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ஹர்லின் தியோல் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 56 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. டெல்லி டீமுக்கு பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 31 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. 4 இன்னிங்ஸில் 132 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. மேட்சப்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது இவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஆஷ்லே கார்னர். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா டெல்லி டீமுக்கு 5 இன்னிங்ஸில் 106 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 51 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பவுலிங்கில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸும் இவங்களுக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோபி லிச்ஃபீல்ட். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் புவராக தான் இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 30 ரன்ஸை அடிச்சிருக்காங்க. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டேப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா டியாண்ட்ரா டோட்டின். டெல்லி டீமுக்கு ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 26 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா காஷ்வி கௌதம். பேட்டிங் ஸ்டாட்ஸ் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம்னா டெல்லி டீமுக்கு 2 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் 3 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க ஒரு இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி. ரீசன்ட் ஃபார்மில் பவுலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பார்த்தோம்னா டோட்டலாக 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததா பாரதி ஃபுல்மாலி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 2 மேட்ச்சில் ப்ளே பண்ணி 82 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. டெல்லி டீமுக்கு இந்த சீசனில் 29 பால்ஸ் 40 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மேக்னா சிங். டெல்லி டீமுக்கு 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸ் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு தனுஜா கன்வர். டெல்லி டீமுக்கு 5 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. கிரவுண்ட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸ் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. கடைசியாக பிரியா மிஸ்ரா. டெல்லி டீமுக்கு ஆகட்டும் இந்த கிரவுண்ட்லேயே ஆகட்டும் விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டீம் ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். 2 டீமையும் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க தான் ஸ்ட்ராங்கர் டீமாக இருக்காங்க. பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்குது. இதுவே குஜராத் டீம் எடுத்துட்டிங்கன்னா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக ஒரே பவுலர்கிட்ட இருந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வரலை. ஒரு மேட்ச்சில் பிரியா மிஸ்ராவும் இன்னொரு மேட்ச்சில் பார்த்தோம்னா தனுஜா கன்வரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆஷ்லே கார்னர் லாஸ்ட் 2-3 மேட்ச்சில் பெருசாக இம்பேக்ட் ஏற்படுத்தலை. வரக்கூடிய மேட்ச்சில் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் மட்டுமே டெல்லி மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கர் டீமை இவங்க பீட் பண்ண முடியும். கீப்பர் செக்ஷனில் பார்த்தோம்னா பெத் மோனி டிஃபால்ட் பிக்காக இருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் சாரா பிரைஸ் இருக்காங்க. இந்த சீசனில் பெருசாக இம்பாக்ட் ஏற்படுத்தலை. லோவர் ஆர்டரில் கிளம்பிறங்குறாங்க. ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் பெத் மோனி தான் டிஃபால்ட் பிக்காக இருக்காங்க. பேட்டர்ஸில் பார்த்தோம்னா ஹர்லின் தியோல், மெக் லானிங் அண்ட் ஜெமிமா ரோட்ரிகஸ்.
இந்த 3 பேர்ல பார்த்தோம்னா ஹர்லின் தியோல் அண்ட் ஜிம்மா ரோட்ரிகஸ் 2 பேருமே டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்காங்க. இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஷஃபாலி வர்மா இருக்காங்க. லாஸ்ட் 3 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த போட்டியில லா ஆஃப் ஆவரேஜ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா ப்ரிஃபர் பண்ணல. மறுபடியும் ஃபிளாட் ட்ராக் யூஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது அப்போ வேணா நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். அவங்களையும் பிக் பண்ணோம் அப்படின்னா பெருசா டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் அவைலபிளா இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டர்ஸ்லையும் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான ஆல்ரவுண்டர்ஸ் 2 டீம்லுமே இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஆஷ்லே கார்னர், டியாண்ட்ரா டோட்டின், அனபெல் சதர்லேண்ட், ஜெஸ் ஜொனாசன் அண்ட் மெரிசன் கேப். இதில் ஜெஸ் ஜொனாசன் அவங்க பார்த்தோம்னா லாஸ்ட் 2 மேட்சாவே பேட்டிங் அண்ட் பவுலிங் 2த்துலையுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு வராங்க. பேட்டிங்கில் பார்த்தோம்னா டாப் ஆர்டரில் கிளம்புறாங்க. வரக்கூடிய மேட்ச்லையும் கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் சேஃபர் சைட் கண்டிப்பாக அவங்க டீமில் வந்து இருக்கணும். ஆப்போனன்ட் டீமில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டரா பெத் மோனி இருக்காங்க டாப் ஆர்டரில். அவங்க மட்டும் சீக்கிரமாக அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது மறுபடியும் பவுலிங்கில் ஜெஸ் ஜொனாசன் இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுலர்ஸில் பார்த்தோம்னா காஷ்வி கௌதம் அண்ட் ஷிகா பாண்டே இருக்காங்க. இதில் பார்த்தோம்னா குஜராத் டீமில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெருசாக கான்ட்ரிபியூஷன் வரல. ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்ஸில் பார்த்துருப்போம். ஷிகா பாண்டே எடுத்துட்டிங்கன்னா குவாலிட்டியான நியூ பால் பவுலராக இருக்காங்க. இந்த போட்டியில் அந்த பிச் கண்டிஷன் இனிஷியல் ஓவர்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்குது, கிராஸ் கவரிங் இருக்குது அப்படிங்கும்போது மறுபடியும் ஷிகா பாண்டே இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக டிசி டீம் பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இவங்களை எடுங்க. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் ஆஷ்லே கார்னர், ஜெஸ் ஜொனாசன் அண்ட் மெரிசன் கேப் இருக்காங்க. ஷிகா பாண்டே போல தான் மெரிசன் கேப்பும் குவாலிட்டியான நியூ பால் பவுலர். குஜராத் டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெருசாக கான்ட்ரிபியூஷன் வரல. அதனால் வந்து இவங்களை நீங்கள் டாப் கேப்டன்சி பிக்காக கன்சிடர் பண்ணலாம். பேட்டிங்லையும் இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா பெத் மோனி, ஷஃபாலி வர்மா அண்ட் டியாண்ட்ரா டோட்டின் இருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஃபிளாட் ட்ராக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வேணால் பெத் மோனி அண்ட் ஷஃபாலி வர்மா 2 பேருமே கேப்டன்சி ஆப்ஷனுக்கு பெஸ்ட்டாக இருப்பாங்க. மெயினாக சேஸ் பண்ணும்போது இவங்களை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி எங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.